அன்புக்குரியவர்களே, புனித வெள்ளியை இன்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உச்சக்கட்ட பாடுகளையும் அவருடைய இறப்பையும் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கிறோம். இந்த உச்சக்கட்ட பாடுகள் மற்றும் இறப்பு ஏதோ ஒரு விபத்தை போல, எதிர்பாராத ஒரு நிகழ்வை போல நடந்துவிட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட பாடுகளும் இந்த இறப்பும் உண்டு என்பதை நன்கு அறிந்தவராக அவர் இருந்தார். நாம் வாசிக்கிறதை போல, நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறதை போல 3 முறை தம் சீடர்களுக்கு நம்முடைய பாடுகளை அறிவிக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய பலன் தராது, அது மடிந்தால்தான் பலன் தரும் என்று சொல்வதின் வழியாக தம்முடைய வாழ்வை அவர் புரிந்து வைத்திருந்தார் என்பதையும் கூட நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த உச்சபட்ச பாடுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிழ்வோடு ஏற்றுக்கொண்ட ஒன்றுதான் என்பதை நாம் அறிய வேண்டும். நாம் கண்ணீர் வடிக்கின்றோம். உண்மைதான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடல் அளவிலே மிகுந்த பாடுகளை அவர் பண்ணார். ஆனால் இது இறைவனுடைய சித்தம் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். தந்தையே, நீர் விரும்பினால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும் என்றாலும் கூட அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் ஏதோ இன்று நடந்த ஒரு நிகழ்வு என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவருடைய பணி வாழ்வு தொடங்கி அவருடைய பாடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இளைஞன் ஒருவன் இமயமலையின் உச்சிக்கு ஏறி வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான். எனவே அவன் இந்த நோக்கத்தை, இளைஞன் ஒருவன் இமயமலையில் ஏறி வெற்றி கொடி நாட்ட விரும்புகின்றான். அதற்காக அவன் எடுத்து வைக்கிற முதல் அடி தொடங்கி உச்சியில் சென்று அந்த வெற்றி கொடியை நாட்டும் வரை அவனுடைய பயண பாதையிலே படுகிற துன்பங்கள், வேதனைகள், தடைகள் சொல்லில் அடங்காதவை. இந்த தடைகளை எல்லாம், இந்த துன்பத்தை எல்லாம் அவனுடைய நோக்கம் உற்சாகத்தோடு செல்ல ஊக்கம் கொடுக்கிறதாக இருக்கிறது. நாம் ஒருவேளை ஆகா, எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு துன்பப்பட்டு, எவ்வளவு ரத்தம் சிந்தி அவன் மேலே ஏறுகிறான் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவனுக்கோ அந்த நோக்கம்தான் முக்கியம், இந்த கஷ்டங்கள் முக்கியம் அல்ல. பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவன் தேர்விலே 100% பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதற்காக அவன் கண் விழித்து படிக்கின்றான், எழுதி பார்க்கிறான், ஒப்புவித்து பார்க்கிறான். இப்படியாக அவன் எடுக்கின்ற அந்த முயற்சிகள் எல்லாம் ஒரு வருத்தத்தை கொடுக்கும். ஆனாலும் அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கிற ஏக்கம் இந்த வருத்தத்தை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிடுகிறது. அப்படித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வும் கூட. தன்னுடைய பணி வாழ்வை என்று தொடங்கினாரோ அந்த நாள் தொடங்கி அவருக்கு பாடுகள் இருந்தது. அந்த பாடுகள் என்பது சமூகத்தினரால், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களால்
வார்த்தைகளால் யார் குத்தப்பட்டார்களோ அவர்களால், அவருடைய வார்த்தை யாரை சுட்டுதோ அவர்களால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகள் இருந்தது. அவரை பேச்சிலே சிக்க வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அவரை வெறுத்தார்கள். இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிவாழ்வு முழுவதும் பாடுகளை சந்தித்துக் கொண்டே வருகிறார். அந்த பாடுகளுடைய உச்ச கட்டம்தான் இன்று அவர் சிலுவை சுமப்பது. துன்பத்தின் வழியாக வருகிற வெற்றி தான் உண்மையான வெற்றி. எளிதாக பெறுகிற வெற்றி ஏமாற்று வழி. அது நம்ம ஏமாற்றுகிற ஒரு செயலாக இருக்கு. தேர்விலே ஒழுங்காக படித்து வெற்றி பெறாமல் தவறான வழிகளிலே வெற்றி பெற்று அடைகிற அந்த வெற்றி உண்மையான வெற்றி அல்ல. ஆக நம்முடைய வாழ்விலும் உண்மையான வெற்றி என்றால் நாம் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். இன்று ஆலயத்திலே கூடி வந்து ஆண்டவருடைய பாடுகளை நினைத்து அழுகிற நாம் அந்த துன்ப வழியிலே நடப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நம்முடைய தவறான வழிகளை விட்டு விடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அநீதியான செயல்களை நாம் தவிர்த்து ஆண்டவருடைய வழியிலே நடப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? இதெல்லாம் இன்றைய நாள் நம்மை ஒரு கேள்வி கணைகளாக நம்மை குத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்கள், ஆண்டவருடைய பாடுகள் நமக்கு விடுதலையை பெற்றுத் தருவதற்கான ஒரு வழி. ஆக விடுதலை என்பது இந்த துன்பத்தின் வழியில்தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக நாம் சிந்திப்போம். இன்றைய நாளிலே ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கின்ற வேளையிலே நான் என் வாழ்வில் வருகிற பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து செயல்படுவோம்.